நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எங்களை நாங்கள் மேன்மையாய் நினைக்க ஒன்றுமில்லை. நாங்கள் இந்த பூமியில வாழும்படியான நாட்களை எங்களுக்கு வைத்திருக்கிறீர். சீவிக்கும்படியான நாட்களை வைத்திருக்கிறீர். அது எங்கள் மேல் பாராட்டின குருவை அதற்காய் நாங்கள் உண்மை துடிக்கிறோம். எங்கள் பலவீனங்கள் சோர்வுகள் அன்றோடே எங்களை தாக்கினாலும் அவர்களை மேற்கொண்டு வர நீர் எங்களுக்கு கொடுத்த பலனுக்காய் சோற்றுறோம். இந்த காலையிலே ஆராதனை முற்றிலும் மகிமையான கருத்தில் வைக்கிறோம். சோர்வின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாம். கலக்கத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாம். பயத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாம். எல்லா பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்திலே விலகுவதாம். எல்லாருக்குள்ளையும் ஒரு புதிய அபிஷேகம் இறங்குவதாம். இந்த காலையிலே ஆராதனை முற்றிலும் நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். காலங்களில எல்லாத்துக்கும் ஃப்ரீயா உட்கார்ந்துருங்க. அதிகமா நிறைய இடம் இருக்கு. ஃப்ரீயா உட்கார்ந்து அனுபவிக்க இந்த காலங்களில கர்த்தரை ஆராதிக்க கொண்டிருக்கிற யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பூமியிலே நாம் பெற்றுக் கொள்ளுகிறவர்கள் எல்லாம் பூமியோடு கூட நாம் பிரிந்து போகும்போது அது நம்மை விட்டு விலகி போகும். ஆனால் அருமையான நிச்சயத்துக்குரியவர்களை நாம் பெற்றுக் கொள்ளும் போது அது ஒருபோது நம்மை விட்டு பிரியாதது, விலகாதது, மறையாதது. ஆண்டவர் உங்களை எதற்காக அழைத்தார் என்றால் அந்த நோக்கத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன நோக்கம் என்னவென்றால் மேன்மையானதை பெற்றுக் கொள்ளும்படியாய், மேன்மையானதை சேகரித்துக் கொள்ளும்படியாய், மேன்மையானதை நீங்கள் சொந்தமாக்கிக் கொள்ளும்படியாய் தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை தெரிந்திருக்கிறார். கர்த்தர் உங்களை முன்குறித்திருக்கிறார். ஆவிக்குரிய ஜனங்களுடைய வாழ்க்கையில அருமையான விசுவாசத்தின் ஓட்டத்திலே மேன்மையானதை பெற்றுக் கொள்ளும்படியாய் ஓடினவர்கள், பெற்றுக் கொள்ளும்படியாய் அருமையான ஊரை விட்டவர்கள், அருமையான உறவுகளை விட்டவர்கள், எல்லாவற்றையும் விட்டவர்கள். இப்பொழுது என்ன இடத்திலே அவர்களுடைய ஆவிக்குரிய நிலை இருக்கிறது என்றால் பூமிக்குரியவர்களை பெற்றுக் கொள்ளும்படியாய் அவருடைய இருதயங்கள், உணர்வுகள், சிந்தனைகள் அருமையானவர்கள் நிரம்பி போயிருக்கிறது. ஆகவேதான் சிலரை வேதம் எச்சரிப்பாய் எழுதியிருக்கிறது. அதிலே நீதிமானுடைய மனைவியை நீங்கள் லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவளை நினைக்க என்ன இருக்கிறது என்று வேதத்திலே நீங்கள் வாசித்தால் மேன்மையான ஒரு மனிதனுக்கு இவள் மனைவியாய் மாறினாள். ஆனால் மேன்மையானவரையும் அவள் இழுத்துக் கொண்டு போய் சோதோம் குமாராவிலே கொண்டு போய் விட்டுவிட்டாள். வேதம் சொல்லுகிறது புத்தி உள்ள மனைவி தன் வீட்டை கட்டுகிறாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லா 12 சீஷர்களையும் நீங்கள் பார்த்தால் மேன்மையானவர்களை தான் சோதரித்துக் கொள்ள அவரோடு கூட போனார்கள். ஆனால் கொஞ்சம் பணம் கிடைச்ச உடனே யூதாசிய அந்த மேன்மையை அவனால அறிய முடியவில்லை. நான் ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். மேன்மையான ஒரு தரிசனம் இருதயத்துல
உன் ஆவியில உன் எண்ணத்தில் இருந்தால் கீழானவைகளை மேன்மையாய் நினைக்க மாட்டான். கீழானவைகளை உன் பார்வைக்கு மேன்மையாய் சரியாடும். ஆபிரகாம் கூடாரங்களிலே குடியிருந்தான், ஏனென்றால் அவன் மேன்மையான தரிசனம் பெற்றவன். யாக்கோபு கூடாரங்களிலே குடியிருந்தான், ஏனென்றால் அவன் மேன்மையான தரிசனம் பெற்றவன். மேன்மையானதை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சையும் தாகமும் உள்ளவன். ஈசாக்கு கூடாரங்களிலே குடியிருந்தான், ஏனென்றால் மேன்மையான தரிசனம் உடையவன். மோசே பார்வோனுடைய குமாரத்தி எனப்படுவதை வெறுத்து தேவ சனத்தோடு கூட துன்பத்தை அனுபவிக்க தெரிந்து கொண்டான். வேதம் சொல்லுகிறது, இனி வரும் பலன் மேல் அவன் நோக்கமாயிருந்தான். நீங்க வீடு இருக்கிறதையோ, கார் இருக்கிறதையோ, வசதி இருக்கிறதையோ மேன்மையா நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தார். அது நான் இல்லை என்று சொல்லவில்லை. ரொம்ப கஷ்டப்பட்ட நிலைமையில் இருந்தீர்கள், கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்தார். அதை நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஒரு பழைய சைக்கிள்ல இன்னைக்கு நான் வெள்ளிக்கிழமை பேச ஞாபகம் வந்து நான் ரொம்ப சொல்ல நான் விரும்பல. நான் சுப்பையனும் அந்த ஒரு குளம் உண்டு, அந்த குளத்துல போய் 2 பேரும் டபுள் சைட்ஸ் பழைய சைக்கிள், அது டயர் ஓடிச்சு பஞ்சு போட்டு அவன்கிட்ட காசு கிடையாது, என்கிட்டையும் காசு கிடையாது. அவன் சொல்றான், நீ பிரசங்கம் பண்ண காணி கொடுப்பாங்க, அப்புறம் பஞ்சர் ஊற்றிக்கலாம், கடையில விட்டுட்டு போயிடும். கடையில விட்டுட்டு போய் பிரசங்கம் பண்ணி முடிச்சு அவன் கொடுத்த காணிக்கையில தான் பஞ்சர் ஊற்றிட்டு முடியாது. அந்த அம்மாட்டுக்கு ஒரு நல்ல குணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரப்பர் ஸ்டாண்ட் இல்லாத ஊழியக்காரன் கூட எடுத்து பிரசங்கம் பண்ண வைப்பாங்க. ஒரு சாப்பாடு கொடுப்பாங்க, ஒரு காணி. அவங்க ஒரு விசுவாச ஊழியம் தான். உன்னை யாரையும் நம்பியில பரலோகத்தை நம்பிதான் ஊழியம் செய்யறாங்க. ஒரு சின்ன இடம் தான். ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல 1000 மடங்கு அவங்க எல்லாம் பெருசாக. அவருடைய தங்கச்சி பையன் தான் அந்த சபை பாஸ்டர். அவர் ரொம்ப சின்ன பையன். போன்ல பேசும்போது தம்பி என்ன மறந்தேன் தெரியுதா கேட்டேன். உங்களுக்கு தெரியாம இருக்குமா பாஸ்டர், நீங்க வாங்க வெளிக்கிழமை பேசணும். ஏன்னா அங்க யாரும் சீக்கிரம் விட மாட்டாங்க. கன்னியாகுமரி முழுவதும் லைவ் பண்ணிட்டு இருக்காங்க. டிவிலே பண்றாங்க கிளிப்பு. ஆனால் கர்த்தர் கண்ணீரோடு கூட விதைக்கிற விதைகள் ஒன்று மரத்து போகா. ஒரு பரம தரிசனம் உனக்குள்ளே இருக்கவான். ஒரு பரம தரிசனம் உனக்குள்ளே இருக்கவான். அதை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மேன்மையான கர்த்தர் செவித்தனம் அடையவர்கள் என்ன பட்சம், என்ன பாட்டு, என்ன ஜெபம், என்ன ஆராதனை எல்லாம் இதே போலதான் பல வருஷமா நடந்துட்டு இந்த இடத்திலே வந்து ஒரு சோறு, ஒரு கவலை, ஒரு பாரம், ஐயோ அது கிடைக்கவில்லையே, இதை பெற்றுக் கொள்ளவில்லையே, இது ஆகவில்லையே, நான் செய்து கொண்டே இருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியின் இவைகளெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். வாசிக்கலாம் வசனத்தை. 1 புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பெரிய பணக்கார பெண், அவள் பாவைய செல்வ சீமாட்டியாய் இருக்கிறவள். ஒருவரை திருமணம் பண்ண வேண்டும் என்று அவள் தீர்மானித்தாள். ஆகவே எல்லாரும் ஓடி செய்தவர்கள், நான் திருமணம் பண்ணிக் கொள்வேன், என்னுடைய சொத்து சுதந்திரம்
வித்தியாசம் அவருக்கு சொல்றார். அநேக வாலிபர்கள் வந்து தோற்று போனார்கள். ஒரு வாலிபர் நல்ல பலம் உள்ளவன், நல்ல ஓடுகிறவன், நல்ல திறமையானவன், அவளோடு கூட ஓட அவர் ஆரம்பித்தான். ஓடிக்கொண்டே இருந்தது. அவன் சொத்தெல்லாம் சுற்றி சுற்றி ஓடமா அவருக்கு வந்துச்சு. அவர் சொல்றா, இது வரலாம் சொல்றான். யோகத்துல தினந்தோறும் வந்துச்சு, அதை ஓடியாச்சு, அதையும் உனக்குதான் சொந்தம். இவன் ஓடிட்டே இருக்கும்போது அவர் ஒரு காரியத்தை செய்தாள். என்ன செய்தால் அந்த பாக்கெட் இருக்கிற கோல்டு பிஸ்கட் அப்படியே முன்னாடி திருப்பி அப்போ யோசிச்சான்னா இப்படிதான் நிறைய வாலிபர்கள் தோற்றிருக்கிறார்கள். அருமையான இவளை நான் திருமணம் பண்ணினால் இவள் வைத்திருக்கிற கோல்டு பிஸ்கட்டை எனக்கு அசத்தும். அவர் அதை எடுக்கவில்லை. ஓடி அவர் சேர்த்தான். எல்லாரும் ஓடுவார்கள், ஒருவனை பந்தய பொருளை பெற்றுக் கொள்வார் என்று அறிவீர்களா? நீங்கள் பெற்றுக் கொள்ளத்தக்க ஓடுங்கள். அருமையான இயேசுவை ரட்சித்தபோது இருந்ததான வேகம் இப்பொழுது எப்படி இருக்கிறது? இயேசுவை அபிஷேகம் பண்ணின நாட்களில் இருந்ததான உற்சாகம் எப்படி இருக்கிறது? கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்போது எவ்வளவு வேகமாய் இருந்தாய், இப்பொழுது அந்த ஊழியம் உனக்கு கடினமாய் மாறிவிட்டது. ஒரு இருதயத்தை பாரமாய் இருக்கிறது. அது உன்னை தடுத்திருக்கிறது. போதுமானவரே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும். சாதாரண ஆள் கிடையாது. நிறைய பேர் ஆதியில் அன்பைகள் புத்த நிலைமையில வந்திருக்கிறேன். ஆதியில் அபிஷேகத்தை இழந்து போனீர்கள். ஆதியில் இருந்த கிருபைகளை இழந்து போனீர்கள். ஆதியில் இருந்த தரிசனத்தை இழந்து போனீர்கள். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலவேளையிலே உன்னை கொண்டு வந்ததின் நோக்கம், உன்னை கொண்டு வந்ததின் திட்டம், உன்னை கொண்டு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. அது என்ன முகாந்திரம் என்னவென்றால், உன்னை எழுப்பும்படியாய் உன்னோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னை எழுப்பும்படியாய் பேசிக் கொண்டிருக்கிறார். ஐயா, உன்னை எழுப்பும்படியாய் பேசிக் கொண்டிருக்கிறார். ஓ, மேன்மையான தரிசனம் பெற்றவர், மேன்மையான விஷயம் உனக்கு உண்டு. ஆனால் இப்பொழுது இல்லை. சோர்ந்து போய் வந்திருக்கிறாய், துக்கத்தோடு வந்திருக்கிறாய். எனக்கு ஏன் பாடின கேள்வியோடு கூட உட்கார்ந்திருக்கிறாய். ஏன் நான் வாழ்கிறேன், சாவதே நல்லது என்ற இடத்தில் இருக்கிறாய். வியாதியோடு கூட நீ போராடி கொண்டிருக்கிறாய். கர்த்தரின் கால வேளையில ஒரு கொடிய வியாதியை சுகமாக்க போகிறார். எப்பொழுது என்றால், மேன்மையானதை வாஞ்சிக்கவும் இருதயத்தை இந்த கால வேளையில திருப்புவாயானால் ஒரு தெய்வீக சுகம், ஒரு ஆவி ஆத்மா சரீரத்தை பெறும். ஒரு எலும்புகளுக்குள் இருக்கிற பலவீனங்கள், ஒரு சபையில் இருக்கிற பலவீனங்கள் இந்த கால வேளையிலே சுகமாகும். ஆண்டவரும் கண்ணீரெல்லாம் துடைப்பார். மேன்மையானவைகளை அருமையான பெற்றுக் கொள்ள வாஞ்சை, தாகம், விருப்பம் இந்த காலவேளையிலே உனக்குள் எழும்புவதாக, உனக்குள் உயிர் வருவதாக, உனக்குள் அவரை ஜீவன் பெறுவதாக. உனக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு சுகம் உண்டாகட்டும், அப்படிப்பட்ட ஒரு தாகம் உண்டாகட்டும், அப்படிப்பட்ட விருப்பம் உண்டாகட்டும். உப்புச்சூடாய் மாறி போய்விடாதே. தூக்கிலே தொங்குகிற மனுஷனை கர்த்தர் காண்பிக்கிறார். உப்புச்சூடை தேவன் காண்பிக்கிறார். யுத்த களத்திலே சவுல் பட்டயத்திலே அவனுக்கு யோனத்தான் விழுந்து கிடந்ததை ஆண்டவர் காண்பிக்கிறார். இவ்வளவு புத்தியில்லாத கலாத்தியரே, உங்களை சத்தியத்தை விட்டு விலக்கிறவன் யார்? சொல்றாரு, அறுப்புண்டு போனா நலமாயிருக்கும் சொல்றாரு. அவருக்கு கோபம், இத்தனை பாடுகளுக்கு வீணாய் பட்டீர்களோ, இத்தனை வேதனைகளை வீணாய் பட்டீர்களோ. எழுந்து படுத்திருக்கிற நீ எழுந்து, வாய்ப்புள்ளே படுத்திருக்கிறாய். சங்கிலிகளின்
சத்துருவின் கட்டுகளுக்குள்ளும் சங்கிலிகளுக்குள்ளும் எழுத முடியாதபடி படுத்திருக்கிறாய். ஒரு சங்கிலிகளின் காலவேளையிலே தகர்ந்து வருகிறது, ஒரு கட்டளையில காலவேளையிலே உடைக்கப்படுகிறது. இந்த காலவேளையிலே கர்த்தரை எழுப்பி விடும்படியாய் வானத்தோடு கூட ஆவியானவர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். முதலாவது மேன்மையானவைகளை நான் உங்களுக்கு அடையாளம் காட்ட விரும்புகிறேன். மேன்மையான ஒன்றை முதலாவது உங்கள் முன்னே வைக்க விரும்புகிறேன். அது என்னவென்றால் இயேசுவின் சாயலிலே உயிர்த்தெழுகிற உயிர்த்தெழு. இயேசுவின் சாயலிலே உயிர்த்தெழுகிற உயிர்த்தெழு. ஏனென்றால் வேதம் 2 விதமான உயிர்த்தெழுதலை வேதம் பிரசங்கிக்கிறார். தானியேலின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். 2 விதமான உயிர்த்தெழுதல். ஒன்று விழுதுவோர் சத்துருவின் சாயலிலே லட்சக்கணக்கான ஜனங்கள் உயிர்த்தெழுவார்கள். அதுதான் ஆட்டு மந்தையை போல பாதாளத்தில் கிடத்தப்படுகிறார்கள் என்று எழுதப்பட்டது. இயேசுவின் சாயலிலே நாம் உயிர்த்தெழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். உயிர்த்தெழுதலின் சாயலை சோதனைத்துக் கொள்ளும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவின் உயிர்த்தெழுதலின் சாயலிலே நாம் இணைக்கப்பட வேண்டும் என்பதற்காய் மனிதன் இழந்து போனாரே, ஆதாமும் ஏவாளும் இழந்து போனார்களே, அவர்கள் இழந்து போன ஒன்று தேவ சாயலை இழந்து போனார்கள். இயேசு பிந்தின ஆதாமாகிய இயேசு இந்த உலகத்திலே வந்த நோக்கம் என்ன தெரியுமா? அந்த சாயலை மனிதன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக மரத்திலே அவர் கடந்து போனான். சிலுவை மரத்திலே இயேசு அந்த மேன்மையான உயிர்த்தெழுதலை மனுக்குலத்திற்கு அவர் வைத்திருக்கிறார். பிலிப்பியருக்கு அப்போஸ்தலனாய் எழுதும்போது பிலிப்பியருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கிறார். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறியதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்கு உள்ளாகி எப்படி ஆயினும் நான் மரித்தோரிலிருந்து நான் மரித்தோரிலிருந்து என்ற வார்த்தை கொஞ்சம் அனுபவிப்பட்டாங்களா? எப்படியாயினும் மரித்தோர் அந்த வாசி நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அதற்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். ஐயா, இந்த உயிர்த்தெழுதலின் சாயலை பெற்றுக் கொள்வதற்கு நான் தகுதியாகும்படி அவன் என்னெல்லாம் செய்திருக்கா தெரியுமா? கமாலையின் கீழிருந்து படித்தவன் அப்போஸ்தலனாகிய பவுல் அதை தூக்கி எறிந்தார். நியாயப்பிரமாணத்தை தரவாய் கச்சரிக்க மனுஷன் அந்த நாட்டு கைதிச்சு நன்மை படிச்ச ஒரு மனுஷன் வேதத்தில் நீங்கள் புதிய பாட்டை பார்த்தால் பவுல் ஒருதான். அவன் அளவு யாரும் படிக்கல. அதனால மீன் பிடிக்கவும் மீன் இழுக்கவும் தான் படிச்சான். இவன் தான் நல்ல படிச்ச ஒருத்தன். கமாலையிலிருந்து படித்தவன், பெரிய பணக்காரன். சனகரிக்கும் சங்கத்திலே அங்கத்தினராயிருக்கும். சனகரின் சங்கத்தின் நோக்கம் என்னவென்றால் அருமையான கிறிஸ்தவ சபைகளை பாழாக்குவது, கிறிஸ்தவ சபைகளை துன்பப்படுத்துவது, கிறிஸ்தவ சபைகளை அருமையான வேதனைப்படுத்துவதுதான் சனகரின் சங்கத்தின் முக்கியமான நோக்கம். அதிலே இவன் தலைவனாக இருக்கிறான். அவன் அருமையான பிரதான ஆசாரியனோடு கூட இவனுக்கு தொடர்பு. பிரதான ஆசாரியன்னா பிரதமர் கூட வச்சிருக்கோம். ஏன்னா பிரதான ஆசாரியன் ராஜாவின் கட்டுப்படுத்துகிற பவர் அதிகாரத்தை பற்றி நான் கடந்த வாரம் பேசினேன். ஆசாரியத்துக்கு இருக்கிறதான அதிகாரம் தெரியுமா? சொல்லதான் ராஜா கேட்கணும்.
இவன் ஜனங்கள் இவன் சொல்லதான் ஜனங்கள் கேட்கும். அவனோடு கூட நல்ல ஃபெலோஷிப் இருந்துச்சு. அதெல்லாம் பதிவிட்டாய், அதெல்லாம் தூக்கி விட்டாயா? எப்போ இந்த இயேசுவை தமஸ்குக்கு அருமையான சபைகளை பாழாகும்படியாய் போய் கொண்டிருந்தாரோ, எப்பொழுது தமஸ்கு மண்டலத்தை நோக்கி சபைகளை உடைக்கும்படியாய் தளர்க்கும்படியாய் போய் கொண்டிருந்தாரோ, மகிமை கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி சொன்னார், நீ துன்பப்படுத்துகிறாரே என்று சொன்ன மாத்திரத்திலே எல்லாவற்றையும் அவன் சொல்லுகிறான். லாபமாய் தோன்றுகிற எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவை அறிகிறார் என்பதற்காக நஷ்டம் குறைவடைகிறது. காசிலே வந்து ஒரு ரத்த சாட்சியாக மறித்திருக்கிறார். அவர் பேர் என்ன? நான் கல்லறையில சிவகாசிக்கு போகும்போது 1-2 தடவை போனேன். நான் 2 தடவையும் அந்த கல்லறையில இருந்து ஜெபம் பண்ணேன். ஏன்னா இந்தியா தேசத்துக்கு கவர்னராய் நியமிக்கப்பட்டவர், முழு இந்தியா தேசத்துக்கு கவர்னராய் அப்பாயின்மெண்ட் கையில் இருக்குது. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்தியா தேசத்துக்கு ஒரு மிஷனரியாய் அனுப்ப போகிறேன். வீடு துக்க விடாய் கேட்கலாம் விட்டாங்க. ரொம்ப பையன் வந்து இந்தியாவுக்கு கவர்னரா போறான். அவர் ஆண்டவர் சொன்னாரா, படிச்சது கட்டினா வாழ்க்கை முடியும் சொன்னாங்க. நான் போறேன், ஆண்டவரோட 2 மாசம் சொன்னா நான் போக மாட்டேன். நீதான் போகணும், நீதான் போகணும், நீதான் போகணும். தப்பிச்சான் போயிட்டா யாரு? யோனாக்கெல்லாம் தப்பிச்சிட்டப்பா. எப்பா குடியும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், ஜன்னும் வேண்டாம், அழைப்பும் வேண்டாம், நிச்சயம் வேண்டாம், ஜிப்பு வேண்டாம், கர்ப்ப வேண்டாம், சபை வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம்ப்பா. இருக்கிற நாடு நல்ல சாப்பிட்டமா, ஊரை சுத்தி பார்த்தமா, ஊட்டிக்கு போனோமா, கொடைக்கானலுக்கு போனோமா, திருவனந்தபுரத்துக்கு போனோமா, இங்கேயே சுத்தி பார்க்க ஏற்பட்ட போனமா வந்தமா. எப்படி தூங்குறான் பாருங்க. காய்ச்சல் தூங்குறாயா, மழை பெய்து தூங்குறான், அலை பெய்து தூங்குறான். அவனை அடைந்த தேவன் தூங்காமல் அவனை பின்பற்றுகிறான். அவன் மீன்ல வாயில போட்டுட்டார். உன்னை தேவன் ஒரு நோக்கத்துக்கு தாயின் கருவிலே இருக்கும்போது தெரிந்து கொண்டான். உன்னை தேவன் ஒரு சட்டத்துக்கு செய்திருக்கிறான். உன்னை தேவன் ஒரு நோக்கத்திற்கு செய்திருக்கிறான். நீ சாதாரணமான விசுவாசி அல்ல. தேவன் சித்தம் செய்யும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறான். தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறான். தேவனுடைய சபையிலே ஜீவனுள்ள தூணாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறான். ஒரு மகிமையான அழைப்பு உனக்கு உண்டு. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை விட மாட்டார், உன்னை பின்தொடரும் தேவன். மாமனார் வீடு ஆடு மேய்ச்சா நான் வந்து 3 வேளை சாப்பிட்டானா, படுத்தானா, திருப்பி போனான். நினைச்சான் அரவணை காட்டுன்னு சொல்லுவான். ஆடு மேய்ச்சிட்டு போகும்போதுதான் கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகிறா. என் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகும்படி நான் உன்னை செய்து கொண்டேன். விபவலை கொண்டு வந்த சில மனுஷர்கள் நான் டிராவல் எடுத்து எனக்கு மனசில் அதில் ஒருத்தர் பால் சீக்கிய பவுடர் இந்தியா தேசத்தை அருமையான தேவனுக்கு நீதிஸ் இந்தியாவில் அவரை போல ஒரு தேவ மனுஷன் நீங்கள் பார்க்க முடியாது. இவரெல்லாம் சாதாரண ஒரு வாசுந்தரம். இந்தியாவில் பெரிய சபையாக அசதி சபைலாம் கிடையாது. பெரிய சபை அவங்க சபை 220 பிரான்ச்சஸ். ஆனா அவங்க கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். அந்த இடத்துல கர்த்தர் உன்னை கொண்டு தலைநடத்தும்படியாய் உன்னை தாயின் கருவிலே இருக்கும்படி செய்து கொண்டார். வாரம் உன்னை நெருங்கி இருக்கிறது. கவலையினாலே நடக்கப்பட்டிருக்கிறாய்.
கொண்டிருக்கிறாய், அருமையானவர்களாய் போராடி கொண்டிருக்கிறாய். அருமையான மகனே, கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலங்களிலே உன்னோடு கூட பேசுகிறார். என் நாமத்தை மகிமைப்படுத்தும்படி, என் நாமத்தை பேசும்படி, என் நாமத்தை கனப்படுத்தும்படி நான் உன்னை அழைத்து ஜீவனோடு கூட வைத்திருக்கிறேன். நீ என்னைக்கோ மறித்து போயிருக்க வேண்டும், என்னைக்கோ இந்த பூமியை விட்டு கடந்து போயிருக்க வேண்டும். ஒரு நாட்களை நான் பெருக பண்ணினதின் நோக்கம் என்ன தெரியுமா? என் திட்டத்தை நிறைவேற்றும்படியாய், என் திட்டத்தை நிறைவேற்றுவாய் என்று நம்பி ஒரு ஆயுசு நாட்களை நான் மேன்மையான உயிர்த்தெழுதலை பெற்றுக் கொள்ளும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதற்கு கர்த்தர் நம்மை தெரிந்திருக்கிறார். இந்த தரிசனம் உனக்குள்ளே பெருகுவதாகும். இந்த தரிசனம் உனக்குள்ளே வளருவதாகும். இந்த தரிசனத்தினால் நீ கட்டப்படுவாயாக. ஆமென். ஒரு மகிமையான உயிர்த்தெழுதல். பேயாவுக்கு போக மாட்டேன், பேயாவோடு மறைஞ்ச சுத்த மாட்டேன். ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய இடைப்பாறுதல் மகிமையானது. ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை முடிவு மகிமையானது. ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய ஓட்டத்தின் முடிவு ஜெயமானது. எல்லாவற்றையும் லாபமாய் கருதுகிற எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவருக்கு பின் சென்று வருவதற்கு நோக்கம் என்ன தெரியுமா? ஊழியத்தை நீங்க பாத்தீங்கன்னா 4 சின்ன பிள்ளைகளுக்கு தான் இயேசு சொல்லியிருக்காரு. இந்தியா தேசத்துக்கு அவர் கல்லூரி கொண்டு போறாங்க சிவகாசி. அந்த போஸ்ட் வந்த ஒரு இவரை பார்த்து வந்துக்கிற ரோட்ல செத்து கிடக்கிற நேரம் அவர் சொன்னார், இந்த சிவகாசியில ஒரு நாய் கூட இல்லாத அவர் சொன்னாரா, ஒரு நாய் கூட சிவகாசி தான் அருமையான இப்ப எப்படின்னு தெரியல. நாடு இந்தியாவுக்கு பணம் அடிக்கிற இடம் அங்கிறாங்க, பணம் அச்சடிக்கிற இடம். அவங்க எல்லாம் ஜீசஸ் கிளாஸ் பீச்லாம் மெம்பர்ஸா இருக்கிறாங்க சொல்றாங்க. அவங்க பணம் அடிக்கிற மெம்பர்ஸா இருக்கிறாங்க, அதனால அடிக்கடி கொடுக்குறாங்க. இப்ப எப்படின்னு தெரியல, மியூச்சுவல் பேங்க்ஸ் டெல்லி அடிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, நீ இந்த நாளின் காலவேளை ஆராதனையிலே ஜோதித்திருந்தால் மாமையான உயிர்த்தெழுதலை பெற்றுக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறார். அந்த விஷன் வந்து உனக்குள்ள இருக்கு. அந்த விஷன், அந்த தரிசனம் இருக்குன்னா பூமியில உனக்கு எதுவும் மேன்மையா தெரியாது. ஒரு சின்ன நாளே செய்த இடத்துல போட்ட அந்த அம்மா நேற்று வேற எப்படி நடந்தாங்க, நீ வேற மாதிரி நடக்கிறாங்க. மாசி துணியை கொடுத்துட்டு அவ்வளவுதான். அப்படின்னா நடக்கூடாது. ஒண்ணு இல்லையா, ஒண்ணு இல்லை. ஒரு மனுஷனை பார்த்து இந்த ராத்திரியில ஒரு ஆத்மாவை எடுத்து விடப்பட்டால் உன்னுடையதா யாருடையதான் மாறையா? அதுன்னு சொல்லிட்டு ரிப்ரெஷன் போட்டு கடந்து ஜபம் கூட பண்றது, சபை கூட பண்றது. 10 மணி வரை வாசி காரை வாங்கி காரில் எல்லாம் பழசு பழச்சாயிருப்பாங்க, எல்லாம் பழச்சாயிலையா? மேன்மையானது அழியானது ஒன்றை நான் உனக்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். மேன்மையான ஒன்றை நீ சோதனைத்துக் கொள்ள வேண்டும் என்று பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். வேதம் தெளிவாய் சொல்றான். கொரிந்தியருக்கு எழுத சொல்றான். 1 கொரிந்தியர் 18:32 வசனத்தை வாசிங்க. போராடினேன் என்று மனுஷர் வழக்கமாய் சொல்கிறேன். அப்படி போராடினதுனாலே எனக்கு பிரயோஜனம் என்ன? மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்லலாமே. ஐயா, இவ்வளவு கஷ்டம் ஊழியத்தில் பட்டது காரணம் தெரியுமாயா? அவன் பட்ட பாட ஒரு பெரிய பட்டியலே சொல்றாயா. என்னை ரொம்ப துக்கப்படுத்துற ஒரு பகுதி எது தெரியுமா? மனுஷனுக்கும் சேர தூக்குறதுக்கு நான் வேடிக்கையா போனேன்.
எனக்கு அதுதான் ரொம்ப துக்கம். இப்ப வாசிக்கலாம் அவன் பட்ட பாட என்னைக்கு தோன்றுகிறபடி தேவன் அப்போஸ்தலர்களாகிய எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள் போல கடைசியானவர்களாக காணப்பட பண்ணினார். நாங்கள் உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம். நேரம் வரைக்கும் பசி உள்ளவர்களும் பசி உள்ளவர்கள் தாகமுள்ளவர்களும் சத்தியத்தை பிரசங்கிக்கிறதுனால சத்தியத்தை பிரசங்கிக்கிறதுனால இயேசுவை பார்த்து சொன்னார்கள், இப்படி பிரசங்கித்தால் உங்களை விட்டு எல்லாரும் போய்விடுவார். ஊழியம் என்பது அருமையான சாக வர வேண்டியது, வாழ வர வேண்டியதில்லை. அதனால் கற்ற சில சமயத்தில் உங்களுக்கு சில வாழ்க்கையை கொடுக்கிறார்கள். ஆனால் ஊழியக்காரனுடைய நோக்கமும் தரிசனமும் அருமையான 12 கோத்திரத்தின் கற்களை அவர் இருதயத்திலே சுமந்து கொண்டே நீங்கள் அருமையான எல்லாத்தையும் இடம் வருகிறதுதான் ஊழியம். அங்கே பாசம் இல்லை, அங்கே உறவுக்கு வேலை இல்லை, அங்கே அருமையாக எதுக்குமே வேலை இல்லை. அங்க வேலை இயேசுவோடு கூட நடக்கிறது தான், இயேசுவோடு கூட பேசுகிறது தான். சோதனைப்படும்படி ஒரு கேள்வியோடு அடுத்த பகுதிக்குள்ளே போகிறேன். நீங்கள் என்ன தியாகம் பண்ணியிருக்கிறீர்கள்? அதற்கு என்ன பிரயாசப்பட்டிருக்கிறீர்கள்? அதற்காக எதை சகித்திருக்கிறீர்கள்? அதற்காக எதை பொறுத்திருக்கிறீர்கள்? அதற்காக எதை விட்டிருக்கிறீர்கள்? அதற்காக என்ன நிலை அனுபவித்திருக்கிறீர்கள்? நீங்கள் பெற்றுக் கொள்ளுகிறது நன்மையானது, ஜீவன் உள்ளது, மகிமையானது, மறையாது. இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ள மனிதன் எவ்வளவு பிரயாசப்படுகிறான், எவ்வளவு பிரயாசம். கைக்குள்ள நடக்குது யார் சார்? கைக்குள்ள நடக்குது பைபிள் தான். சிங்கத்துக்கு பெரியக்குள்ள போய் அவங்க விளையாடியா வைத்தாயா? கம்பெனியில போய் பாரு, வச்சுட்டு பிடிச்சி செஞ்சுட்டு பிடிச்சி முடிச்சுட்டு பார்க்கலாம். அவன் பேச்சு கேட்கலாம், எனக்கு கடன் இருக்குது, கொஞ்சம் சீட்டு கொடுங்க, நான் சேர்க்கிறேன். அதே தூக்கி 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 அந்த சீட்டை விற்கிறான். எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? 3 சீட்டு பார்க்கறான். அவர் கேளுங்க, வாட்ச்மேன் சீட்டு 3 சீட்டுலாம் பார்க்கறோம், 2 சீட்டுலாம் பார்க்கறோம். குடும்பத்தை காப்பாற்ற, பிள்ளையை காப்பாற்ற, அருமையான பிள்ளையை பீஸ் கட்ட. இப்பவே பயிர் கலங்குது, ஏன்னா பீஸ் கட்டணும். நம்ம இந்தியாவிலே அருமையான பெரிய பிசினஸ் தெரியுமா? ஸ்கூல், பெரிய பிசினஸ். நான் ஒரு ஸ்கூல் வச்சா ஒரு கஷ்டம் இல்லை, அவ்வளவு வருமானம். காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ், அதெல்லாம் மெடிக்கல் படிச்ச முடியாது. கை நாட்டில் கூட மெடிக்கல் காலேஜ் வச்சுக்கலாம். கை நாட்டு வேற கை போட்டு மட்டும்தான் எழுதும். மெடிக்கல் காலேஜ் எல்லா பக்கம் பிசினஸ் ஆண்டவரை நாம் பின்பற்றினதுனால அருமையான நீங்கள் எதை இழந்திருக்கிறீர்கள்? இந்த நிந்தையை உங்களால் அனுபவிக்க முடியவில்லை, இந்த வசதி சொல்லை உங்களால் அனுபவிக்க முடியவில்லை, இந்த பாடங்களால் அனுபவிக்க முடியவில்லை, ஒரு சொல்லை உங்களால் தாங்க முடியவில்லை, ஒரு திட்டை உங்களால் தாங்க முடியவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகள் யாருடைய கூடாரத்திலே தங்குவார், யாருடைய பசுத்த பருவத்திலே வாசம் பண்ணுவார், மரணமான சத்தியத்தை வாசிக்கிறார். சரிச்சிருக்கியா? லஞ்சா வந்துட்டியா, இன்சல்ட் பண்ணா பண்ணிட்டியா, கொஞ்ச நாள் இந்த பூமியில வாழும். அந்த வாழ்நாள் முடிவு ஆண்டவர் கருத்தில் வச்சுக்கிறார். ஒன்று கையில கொடுத்தா ஆடி பறிச்சு அப்பப்போ இறுக்கி வச்சுக்கிற தலைவர் மாதிரி
தலைவலியே ஒரு இன்கம் கால் வலிக்கிறமா இருக்குது, தலை வலிக்கிறமா இருக்குது, எலும்பு சுகர் பேசிட்டு தான் தெரியும் படுற கஷ்டம். காலையிலே அதை சரி படத்துக்கு காமனரா உண்மை எலும்பு காது அதை நரம்பெல்லாம் போது வீட்டில் வந்து நான் படத்தை பார்க்க மாட்டேன். உயிர்கடலை பெற்று கொள்ளும்படியாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவது இடத்துக்குள்ளே எங்களை கொண்டு போக விரும்புகிற இரண்டாவது இடம் நித்திய வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6:12. விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு. விசுவாசத்துல நல்ல போராட்டத்தை போராடு. நித்திய ஜீவனை பற்றிக்கொள். நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். விசுவாசத்துல நல்ல போராட்டத்தை போராடு. அதற்காகவே நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். மைமையான வாழ்க்கை. மரணம் ரொம்ப கஷ்டமான ஒரு பூமியில. நான் முன்னே சொல்லுவேன், நாங்கள் போய் நான் நிறைய பேரை விசாரிப்பேன், அவங்க போயிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. மரணம் கஷ்டமானதுதான். நான் 20 வருஷம் 30 வருஷம் ஒருத்தரோட வாழ்ந்து அவங்க மறிக்கும் போது புருஷன் பறிக்கும்போது மனைவியால் தாங்க முடியாது, மனைவி மறிக்கும்போது புருஷனால தாங்க முடியாது, பிள்ளைகளால் தாங்க முடியாது. முக்கியமான ஒரு சம்பவம் தான். நேரே அளவுச்சுனால பார்த்துட்டு இருந்தவங்க கூட நம்ம கண்ணுன்னு சொல்லிட்டு இவ்வளோ பாசமாக இருக்கிறாங்க. வேற ஒரு பிரதர் மாமியார் சாகும்போது அவங்க வேற ஆளுதாங்க எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. காய்ச்சல் இன்னும் என் கண்ணு முன்னாடி. நான் எதுக்காக சொல்றேன் கேட்டீங்கன்னா, அதை கத்தரை வைத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம் என தெளிவாயா? மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கை, இல்லாத ஒரு வாழ்க்கை, துக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கை, வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை. அருமையான அங்க அவரை போல அவரோடு கூட வாழ்கிற வாழ்க்கை. ஆகவேதான் ஜீவத்தையும் வாழிக ஊழியக்காரனாய தீமோத்தேயு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், விசுவாசத்திலே போராடுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 18:8-9 வாசிக்கலாம். உன் கையாவது உன் காலாவது உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு. 2 கையுள்ளவனாய் அல்லது 2 காலுள்ளவனாய் நித்திய அக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் தப்பாடியாய் அல்லது ஊனனாய் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாய் இருக்கும். பூமியிலே வாழ்ந்து இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு மரித்தவர்கள் உண்டு. ஆனால் அவர்கள் மகிமையான தேசத்திலே இயேசுவை முகமுகமாய் பார்க்க போகிறார்கள். மகிமையான தேசத்திலே சில பிரச்சனைகள் நம்முடைய மனசுக்கு பதிலே கிடையாது. நோ ஆன்சர். நம்ம விசுவாச ஓட்டத்துல நம்ம குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும், ஊழியத்தின் பகுதியா இருக்கட்டும், சிலருக்கு நம்மளால நம்ம என்னதான் போராடி சோமணிட்டே இருக்க கூட அதுல நமக்கு ஒரு பெரிய டெலிவரன்ஸ் கிடைக்காது. ஆனா ஒண்ணு மனசுல வச்சுக்கணும், சகலமும் நன்மைக்கு வாசி அறியாமல் ஒன்று நடக்கும். ஆண்டவரை அறியார் நடக்கும். வீட்டுக்கார மாத்திரம் நமக்கு ஹெல்ப்பா இருந்தா அந்த அம்மா சொல்றாங்க, நான் படிச்சுட்டு அசிச்சுக்கோங்க. ஹெல்ப்பா இருந்தா இப்ப இருக்கிற விசுவாசம். சில பிரச்சனைகள், சில பாடுகளை சொல்லுகிறான், எனக்கு அது மொழி கொடுக்கப்பட்டிருக்கிறது, நான் செய்த பதில் வரவில்லை. ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போல், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் வளரும். படிக்கணும்னு நினைச்சோம், அரியர் வந்து போச்சு, ஜெயிக்கும் இல்லை. அரியர் எழுதி பார்த்தோம், அரியரும் எழுதினாலும்
ஏற்கனவே எழுதுற மார்க்கை காட்ட அரியர் எழுதும் போது பாதி மார்க் வந்துச்சு. நிறைய பிரச்சனை இருக்கு. நம்ம அம்மா சொல்லாம் பயிர் வீட்டுல ஜெர்மனி போனா ஆதி மார்க் பயிர நீயே ஒரு அம்மா பைக்ல கொண்டு வச்சுருக்காங்க. என் அம்மா பைக்ல வச்சுட்டு போறேன், நான் சர்ச்சு வர மாட்டேன். ஏப்பா வர மாட்டேன்? நான் 10ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆகிட்டேன். அது என்னமா 10 எழுதுறேன், அதான் 2வது எழுதுறேன், அப்பயும் ஃபெயில் ஆகிட்டேன். பேசினாரு வேண்டாம் அவங்களாம் ஜோம் பண்ணாம எஸ் கூட எழுதுல என் மேல போவாங்க. பெண் குட்டி எழுதுகிறாங்க. அவர் எழுதாம கொடுத்தாரு. எனக்கு நான் பிடிக்கல. நான் அவசியம் உண்மையா விதி வளர்த்து சில காரியங்களை உங்களுக்கு சிந்தனைகளே எண்ணங்களே போராட்டம் பிள்ளைங்க போராட்டம் ஆகும். எல்லா பிள்ளைங்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. பிள்ளைகளை செஞ்சு கத்திரம் உள்ள அவசியப்பாரு, புருஷனம் உள்ள அவசியப்பாரு, மனைவியும் உள்ள அவசியப்பாரு. ஏதாவது ஒரு குதிக்கவே இருக்கும். ஆனா பவுல் எழுதுறாரு, விசுவாசத்திலே நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றி இதெல்லாம் தற்காலிகமா நம்ம வாலிப நாட்கள் நிறைய கற்பனையில் இருப்பாங்க. வாலிபர்கள் தான் கற்பனையில் இருப்பாங்க. டயனாவை எனக்கு கட்டணும் ரொம்ப ஆசை. கற்பனை பண்ணலாம். இந்தியாவில் அமிதாப் பச்சனுடைய மருமகளை எனக்கு கட்டணும்னு ஆசை. அவங்க மொத்தெல்லாம் பார்த்தா அவ்வளோ அது நடக்குமா? நடக்கும். பாஸ் போல கட்டணும். நான் போய் கேட்கிறேன், அது ஒன்றை கட்டலாம், வேற ஒரு பாஸ் இருக்கீங்க. வேலை செய்யும். நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்காதையா, நம்ம யோசிக்கிறதெல்லாம் நடக்காது. கர்த்தர் வச்சிருக்குன்னா இந்த ஆள் படிக்கிறது போறாங்க. இங்கிலீஷ்லாம் பேசுவோம். வீட்டில் வந்து அந்நிய பாசம் வண்டியில் இங்கிலீஷா பேசு. இப்படிலாம் நடக்குது. நான் ஒன்றும் சொல்றேன், போராடு 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 போராடுறாயா நெருங்குறாயா சமைக்கிறேன் போராடு பயம் வந்திருக்கிறேன். போராடு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். சபையை விட்டுறாத, ஊழியத்தை விட்டுறாத, ஜபத்தை விட்டுறாத, பைபிள் வாசிக்கிறத விட்டுறாத, ஆராதனை விட்டுறாத. நீ இன்னைக்கு ஆராதனைக்கு போனா நடக்கிறதே இல்லை. சரி, என்னதான் நடக்கும்? கேஸ் போட்டாங்க. மதுரைப்பட்ட அம்மா மேல கலியமூர்த்தி கேஸ் போட்டாரு. போனா மதுரைப்பட்டு போனா கலியமூர்த்தி ஐயா சோதனையா வாங்க கூட கேஸ் போட்டாங்க. ஐயா சோதனை போனேன். ஐயோ, அவர் இங்கேயும் நடக்கிறாரு. இவர்தான் மனைவி கிறிஸ்டினா மாறிட்டாங்க. இவர் நான் டைவர்ஸ் பண்ணிட்டு பாண்டிச்சேரி கோர்ட்ல கேஸ் போட்டார். பாண்டிச்சேரி கோர்ட்ல என்ன ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சுன்னா, அவங்க இஷ்டத்துக்கு எந்த பையனும் போனா அதை யாரும் தடுக்க முடியாது, இதுக்கு டைவர்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாம ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்ப அவர் சோதனை பண்றாரு. இப்படிதான் டைவர்ஸ் பண்றாங்க அந்த அம்மா. தேவன் அருமையான மாற்றுவான். தேவன் உதவி செய்வான். தேவன் கிரியை செய்வான். கிரியை செய்யாமல் போனால் நான் இயேசுவிடலாம். சொன்னாங்க, அவங்க எனக்கு ஒரு நாள் நீ கொண்டு சொல்ல மாட்டோம். நான் நித்திய ஜீவன் நீரோ மன்னன் பிடில் வாசிக்கும் போதுதான் அருமையான ஜனங்களை பந்தத்திலே கிறிஸ்தவர்களை பந்தத்திலே கூட்டி கீழே அவங்க பாட்டு பாடுவாங்க. ஆண்டவரே ஒரு பாட்டாடு இன்னும் உண்மை கொஞ்ச நேரத்தில் வந்துருவோம். அந்த பாட்டை கேட்டு அவன் மறந்துருக்காங்க. யூரோப் நாடு முழுவதும் கிறிஸ்தவ நாடா மாறி, யூரோப் நாடு முழுவதும் கிறிஸ்தவ நாடா மாறி காரணம் தான் அந்த நீரோ மன்னுடைய பிடில் வாசிக்கும் போது ஜனங்க உயிருக்கு கூட பயப்படல, தீக்கு பயப்படல, ஜாதகம் பயப்படல. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வருமான் பாட்டு பாடுறாங்க. நீரோ மன்னன் அசைச்சு அருமையான இயேசுவோட திருப்பி விட்டு நித்திய ஜீவனை பற்றி போய்
சொன்னா அவன் வந்து கேட்கறான். ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின்லாம் எங்க எந்த யாரு எந்த பிரேயர் ரிக்வஸ்ட் வர பிரேயர் ரிக்வஸ்ட் வரதுலாம் வீடு கட்டணும், பையன் படிக்கணும், குழந்தை பிறக்கணும், அடுத்தது அந்த பிரேயர் ரிக்வஸ்ட் சண்டை இருக்குது, கோர்ட்ல கேஸ் இருக்குது, அது இருக்குது, இதெல்லாம் இந்த மாதிரி பிரேயர் ரிக்வஸ்ட் தான் ஆயிரக்கணக்கான பிரேயர் ரிக்வஸ்ட் போய் போய் குவியும். ஆனா எந்த ஒரு பிரேயர் ரிக்வஸ்டாக நான் நித்திய ஜீவனை சோதனைக்கு கொள்ள முடியாது எனக்காக சோதனைக்கு ஒரு பிரேயர் ரிக்வஸ்ட் எங்கேயாவது வந்துக்கிறான்னு கேளுங்க. அப்படி வந்திருந்தா அந்த பிரேயர் ரிக்வஸ்ட் தான் மேன்மையான பிரேயர் ரிக்வஸ்ட். பெரிய பணக்காரையா ஏசுமண்டை வந்து கேட்கிறான், நித்திய ஜீவனை சோதனைக்கு கொள்ள நான் என்ன செய்வேன்? என்ன செய்யணும்? ஆண்டு சொன்னாரு, உனக்கு முன்னாடி எனக்கு உனக்கு நிச்சயம் கிடைக்குங்க. பெரிய பணக்காரன் சபைக்கு வரா, பெரிய பணக்காரன் நம்ம 1 லட்சத்துக்கு கூட சர்ச்சை போயிடலாம். தாமசையா நம்ம சர்ச்சை அதெல்லாம் பெருசா ஒரு பதவி தள்ளிக்கலாம். 12 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும், 12 பேருக்கு சாப்பாடு சும்மா சாப்பிட 1 கிலோ அரிசி ஆகும். வீட்டுக்கு சாப்பிட அடிச்சாங்க கை விட்டு போது நான் பார்த்துருக்கேன். ஏன்னா நான் சினிமா பார்க்க போகும்போது அண்ணே எம்ஜிஆர் படம் பார்க்க போகும்போது அண்ணே நாகர்கோயில நடந்த வடை செய்து ஞாபகம் அப்படி கிராஸ் பண்ணும்போது ஞாபகம். அவர் சொல்லுவா அந்த கைக்கு பின்னாடி இருக்கடா நேரம் போயிடலாம் தலைவர் படம் பார்க்க. அந்த பையன் மட்டும் அசைக்க விட முடியாது. அப்போ அவன் எவ்வளவு சாப்பிட்டு பாரு. 12 பேர் இருக்கிறான், வாழ வைக்கலாம் காலத்தான் விட மாட்டான். இவ்வளவு கோபக்காரன் உட்கார்ந்து பணக்காரன் வந்து சேர வேண்டியதான் ஒரு விசுவாசி. ஆண்டவர் பார்த்து கொஞ்சமா வா, நான் பர்சனை கேட்டுட்டே இருக்கு, கொஞ்சமா அன்பு அதுக்கு பிறகு டீச்சர் அப்படி பேச நானும் அப்படின்னா கவுன்சிலிங் கொடுத்தாங்க. சரி பரவாயில்ல, டீச்சர் தானே கேட்கிறேன், கொஞ்சமா ஒரு 6 சண்டே வா, 7 சண்டே வா, ஒரு சண்டே வா, அது வந்துடும் உனக்கு. ஜீவன் கிடையாது சொன்னார். அவன் வேதம் சொல்லுகிறது, அவன் கத்தோடு போனான், அவன் எதை பற்றி கொண்டானோ அது அவனை விட்டு விலகி போயிருக்கிறது. அவன் கட்டணம் அவன் சாகும் போது கூட போகவில்லை, அவன் பணம் அவனோடு கூட போகவில்லை, அவன் நகைகள் இன்னும் ஒன்று அவன் கூட போகவில்லை, அவன் வேலைக்காரர்கள் அவனுக்கு பின்னே போகவில்லை, அவன் மறைக்கு சார் 250 கிலோமீட்டர் அவனுக்கு சாப்பிட்டு மார்ச் பாஸ் பண்ணாங்க. ஏறப்பட குதிரைப்பட அருமையான போர் வீரர்கள். அவன் சொன்னான், நான் சாகும்போது 2 கையை வெளியே போடணும். அப்போ அவன் சொன்னாங்க, ஐயா நீ ராஜா செய்யக்கூடாது. இல்லை நான் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறார். இறந்து போனதை குறித்து கவலைப்படாது. உன்னை விட்டு உன்னை அருமையான ஏமாற்றி போன பொருட்களை குறித்து கவலைப்படாது. கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை செய்வார், ஒரு குடும்பத்திற்கு பெரிய காரியங்களை செய்வார், அதிசயங்களை காணப்படுவோம். 3வது இடத்துக்கு சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 3வது இடம் நித்திய மகிழ்ச்சியை இதெல்லாம் மேன்மையானது. இது பூமியில நீங்கள் பார்க்காத மேன்மையானது. உயிர்த்தெழுதலின் சாயலை சொந்தரித்துக் கொள்ள போகிறோம், நித்திய ஜீவனை சொந்தரித்துக் கொள்ள போகிறோம். அடுத்து நித்திய மகிழ்ச்சி நம்முடைய தலையின் மேல். எசையா தீர்க்கதரிசன புத்தகம் 35ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எசையா தீர்க்கதரிசன புத்தகம் 51ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆனந்த கழிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையில் இருக்கும். மகிழ்ச்சி ஐயா டான்ஸ் எல்லாம் ஆடாங்க, சினிமால ஆடினாங்க, கொரோனால அவங்க
சூசைட் பண்ணிக்கிறாங்க. சிரிக்கிறவன் எவனுக்குமே சந்தோஷம் கிடையாது. எங்க ஊர்ல ஒரு ஆள் சிரிக்கிற ஆளு சினிமால அவங்க கேட்டானா அவங்க கேட்டானா இப்படி சிரிக்கிறே யாராவது அவரே சொல்றாரு, சிரிக்கிறவங்கலாம் சந்தோஷமா இருக்கான்னு சார். அவங்கலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த மேடையில தான் சிரிக்கணும், சினிமால தான் சிரிக்கணும். ஆனா எங்க சொந்த வாழ்க்கை துக்கம் நிறையும். நீங்க பூமியிலும் பாட்டு பாடு, இன்னும் பாட்டு பாடுறீங்க, சாடுறீங்க ஆகுது. ஏன்னா பரிசுத்தாவினால் இல்லாத சந்தோஷம். நீங்க ரோமர்கள் 4ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல எழுதப்படுகிறது, இது பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, பரிசுத்த ஆவியால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. அது சுந்தரம் அவரு நான் நடக்க மாட்டேன், நான் பிரசனம் பண்ண மாட்டேன், நான் ஆலாஞ்சவனே பண்ண வர மாட்டேன், நான் அந்த ஓரமாக உட்காந்துருக்கேன். இந்த மாதிரி தாக்க முடியல, இந்த புத்தகத்தை தாக்க முடியல. ஆவியானவர் சொன்னாங்க, ஆமா நீ எவ்வளவு சாதனை பிரச்சனை பண்ணிக்கிறேன், உனக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது நீ ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறேன். உடனே அவர் சுப்பாவை எடுத்து போட்டு அவருதான் அந்த ஆராதனை நடக்கலாம். ஒரு டிசிஎஸ் அவன் டெத்து, அவன் மகன் டெத்துல பிரச்சனை பண்ணிக்கிறார். யார் பண்ண முடியாது, பண்ணலாம் முடியாது. ஒரு சந்தோஷம் உங்கள் இருதயத்தை நிரப்பி இருக்கிறது. தானியமும் திராட்சரட்சமும் பருகி இருக்கிற காலத்தில் சந்தோஷத்தை காட்டி அதிக சந்தோஷத்தை உணர்ந்திருக்கிறார். ஆனா ஆண்டவர் வச்சிருக்கிற மகிழ்ச்சி இணைந்து கர்த்தரை ஆராதிக்கிறீர்கள். தூதர்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிக்கிறீர்கள். தெற்கு ஒண்ணல்ல, அருமையான தெரியல, சினிமா பாட்டுல எம்ஜிஆர் பாட்டு எல்லாம் பாட்டு கிடக்கலாம். எலெக்ஷன் சினிமா பாட்டுல ஒன்றும் கிடையாது. பரலோக பாட்டையா, பரலோக பாட்டு பாடுற பாட்டு எந்த பாட்டு இருக்கேன், பரலோக பாட்டு நித்திய மகிழ்ச்சி. மகிழ்ச்சியா இருந்தாலே ஒரு அரிசி மகிழ்ச்சியா இருக்க. நீங்களே இந்த கண்ணாடி பாப்பாரு சாதி சில பாட்டை போய் கேட்டா எனக்கு பேரை காட்டணும், நான் உனக்கு காட்டுறேன் சொன்னாரா, தலையில் வீசுமாறு கண்ணாடியை பார்த்து பேரை பார்த்துக்கலாம். என்ன சார் போய் கேட்கணும், மனைவி எப்படி இருக்கான்னு கேட்கணும், பேரை பார்த்தோன்னே சொல்றாங்க. அவர் இயேசு அவருக்கு பாசம் சொன்னார், மனைவியெல்லாம் பரலோகத்துக்கு பார்க்கறத நீங்களாம் நடந்துட்டு இயேசு கை கொடுக்குறாரு, இப்போ ரெட்ஸ் கொடுப்பாரு. அவர் இருக்கிற இடமே துக்கமா இருக்கீங்களா, அப்படியே அந்த மெசேஜ் மாறி தேவனுடைய பிள்ளைகளை காலங்களில நித்திய மகிழ்ச்சி அவர் தலையில அடுத்த இடத்துக்குள்ளே கொண்டு ஒரு ஒன்று பேருக்கு 5 வாசம், ஒன்று பேருக்கு அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை உலகத்திலே
ராசி கிரீடம் எது கேட்டீங்கன்னா விக்டோரியா மகாராணி வச்சிருந்தா சொல்றாங்க. அது முழு ராணுவ பாதுகாப்பு இருந்து அதுக்குன்னே பாதுகாப்பு. அந்த அம்மாவுக்கு சாகும் போது அதை பின்னாடி சமத்து போய் அந்த கல்லறையில் எப்பயும் நான் வச்சிருந்தான். அந்த அம்மா அடக்கம் பண்ணி அதுக்கு மேல வச்சிருந்தான். நீங்க டிவியில் பாருங்க, பலத்த பாதுகாப்பு. ஐயா எல்லா கிரீடமும் வாடி போயிடும். மனுஷன் கிரீடம் வாடி போய்விடும், படிப்பின் கிரீடம் வாடி போய்விடும், பணம் கிரீடம் வாடி போய்விடும், அழகின் கிரீடம் வாடி போய்விடும், அருமையான தேவதை பலனும் கிரீடம் வாடி போய்விடும். எல்லாம் வாடி போகியா ஆண்டவர் உனக்காக வைத்திருக்கிற கிரீடம் அருமையான மகிமை உள்ள வாடாத கிரீடம். ஆமென். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, சர்ச்சில் கிரீடம் வச்சு வரைய கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. பாஸ்டர் கிரீடம் பிஷப் மாதிரி போப்பாட்ட வச்சுக்கார் பாருங்க, நான் வச்சுருந்தாங்க. மகிமையான தேசத்திலே நாம் அவரை பூமியிலே நேசித்த அந்த நேசத்திற்காக அவர் நம்மை ஆனப்படுத்தார். அவர் நமக்காக வைத்திருக்கிற அந்த மகிமையான கிரீடம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆண்டவரோடு கூட பேசும்போது ஆண்டவர் சொன்ன தெரியுமா, எனக்காகப்பட்ட பாடு, எனக்காக அனுபவித்த என் ஊழியத்தை செய்வடியாய் ஒரு இருதயத்தில் இருந்தால அந்த அந்த நோக்கம், அந்த திட்டம், அந்த உணர்வு ஆர்டர் பண்ணாது. ஏர்போர்ட்டுக்கு பாலியில் இருந்தீங்கன்னா உங்க அம்மா வருவாங்க. ஏர்போர்ட்டில் நிறைய காட்சி பார்க்கலாம். அதில் நம்ம உள்ளே இருந்து வரவங்க எப்படி வருவாங்க, வயசானவங்க வருவாங்க, 14 பெரிய கண்ணாடி பல்லுக்காது 30 சுருக்கி இருக்கும். அங்கே வரவெல்லாம் வெள்ளக்காரங்கெல்லாம் பார்த்துப்போம், அவருக்கும் வருவான். ஆனால் நம்ம அம்மாவை பார்க்கணும்னா நம்ம அந்த ஏர்போர்ட்டில் யாரையுமே நம்ம பார்க்க மாட்டோம். அவங்க கேட்டு 2 பேர் அனுப்பாங்க. அந்த அம்மா உடனே இருக்காரு, நான் பார்த்துக்க அழுது ஏன்னா அதாவது அந்த அம்மாவுக்கு அவங்க கொடுக்குற கனம் இருபத்தஞ்சாவது மாடிக்காக 25ஆவது மாடி இந்த கனப்படுத்தாத மாதிரி நெத்தியில் பட்டு அவங்க நான் பட்டு நான் தலையிட்டோம். நம்மளை ஆனப்படுறோம். ஏன்னா நம்ம பட்ட கஷ்டம் அவங்களுக்கு அது செய்தாதான் திருப்தியா. அம்மா அப்பா ஒரு வாரம் மறக்கிறார், சாய் சதத்துல ஒரு வாரம் மறக்கிறார். அவங்களை ஆனது சாதம் பண்ண ஆனது எனக்கு பெரிய துக்கம். என் அம்மாவை நான் கடைசி நேரத்தில் வந்து பாவான்னு கூப்பிட்டேன். அவர்ப்பா ஆட்சி நம்ம எங்கிறாலும் நல்லா இருக்கும் வாழ்க்கை தான் கடைசி நான் கேட்கிறோம். அவ்வளோ கஷ்டப்படி அவங்க சொல்றாங்க, நீ நல்லா இருக்கு இருந்தாலும் நல்லா இருக்கு. இதுதான் சகப்பனுடைய சட்டம். ஒரு வாசஸ்தலத்தை தேவன் உனக்காக உருவாக்கினார். அதை ஒருவரும் இழந்து போகாது, ஒருவரும் அதை நஷ்டப்படுத்தி விடாது. தொடர்ந்து ஓடுவா, பலத்தோடு ஓடுவா, ஆசையோடு கூட கத்தனை தேடு, அதை பெற்றுக்கொள்வார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஆத்மாவே ஆராதனை ஒவ்வொருவரோடு விசேஷம்